சைனாவை சேர்ந்த ஹேக்கர்ஸ் நம்ம இந்தியாவுக்கு ஒரு மெயிலை வந்து அனுப்புகிறாங்க. அண்ட் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணதால நம்ம மொத்த நாடுமே இருளால் சூழப்பட்டிருக்கும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஏபிடின்னு சொல்லப்படுற ஒரு சைனீஸ் ஹேக்கிங் கும்பலோட தரமான பல ஹேக்கிங் சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோ தான் நம்ம டீடாக பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் ஸ்கோர், நான் அவங்க சனத். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது எனக்கு குட்டி மோட்டிவேஷன் கொடுக்குது. ஜனவரி மாதம் 2022 இந்தியாவோட லடாக்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இரவில் அவங்க கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க நம்ம நாட்டுக்கு எதிராக இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுதுன்னு சொல்லி. ப்ரோ, அப்படி என்ன தாக்குதல்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, நம்ம லடாக்கோட ஸ்டேட் லோட் டிஸ்பேச் சென்டர், சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு மாநிலத்தோட மின்சாரத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மையத்தை தான் இந்த ஸ்டேட் லோட் டிஸ்பேச் சென்டர்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு எவ்வளோ மின்சாரம் எந்தெந்த மாவட்டத்துக்கு போகணும், எந்த அளவில் மின்சாரம் போகணும்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த ஸ்டேட் லோட் டிஸ்பேச் சென்டரில் தான் முடிவு பண்ணுவாங்க. ப்ரோ, இப்போ லடாக்கோட மின்சார மையத்துக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரியான ஸ்டேட் லோட் டிஸ்பேச் சென்டர் இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அண்ட் பர்டிகுலராக இந்த ஒரு ஹேக்கிங் மெயில் லடாக்ல இருக்கிற ஸ்டேட் லோட் டிஸ்பேச் சென்டருக்கு தான் வந்திருக்கு. இந்த மெயில் அண்டி இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வந்து படித்து பார்க்குறாரு. அண்ட் அப்படி படித்து பார்க்கும்போது தெரியாதனமாக அது கூட அட்டாச் பண்ணப்பட்டிருந்த ஒரு ஃபைலையும் அவர் வந்து டெவலப் பண்ணுறாரு. அண்ட் அந்த ஃபைலை டெவலப் பண்ணும்போது அவருக்கு பெருசாக எந்த விதமான டிஃப்ரென்ஸும் தெரியலனாலும் இங்கே தான் விஷயம் ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆகுது. அவர் டெவலப் பண்ணது ஒரு சாதாரண ஃபைல் கிடையாது. சைனாவோட ஹேக்கிங் குரூப்பான APT, அதாவது அட்வான்ஸ் பர்சிஸ்டன்ட் த்ரெட் கும்பலோடைய ரிமோட் ஆக்சஸ் ட்ரோஜன் வைரஸ். ப்ரோ, இந்த வைரஸை எதுக்காக லடாக்கோட மின்சாரத்துறைக்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, இங்கே தான் அவங்களோட மாஸ்டர் பிளானை நீங்கள் வந்து கவனிக்கணும். லடாக் வந்து இந்தியாவோட ஒரு சென்சிட்டிவான பகுதி. அது மட்டும் இல்லாமல் சைனாவுக்கும் ஈஸியாக இந்தியாவுக்குள்ள ஊடுருவக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அப்படிப்பட்ட இந்த லடாக்கோட மின்சார கட்டமைப்பை மொத்தமாக அழிச்சிட்டா லடாக்ல கம்யூனிகேஷன் வந்து இருக்காது, செல்போன் டவர்ஸ் வந்து கட் ஆகும், ராணுவத்தாலையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட முடியாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் லடாக்குள்ள நடக்கும். ஸோ இந்த ஒரு நேரம் பார்த்து சைனாவால் இந்தியாவுக்குள்ள ஈஸியாக ஊடுருவ முடியும்னு சொல்கிறதா அவங்களோட திட்டமாக வந்து இருந்துச்சு. APTன்னு சொல்லப்படுற இந்த ஹேக்கிங் கும்பலோட கரெக்டான பேர் வந்து APT-27. அண்ட் இந்த மாதிரி பேர்களை சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸ் இல்லைனா ஆன்டிவைரஸ் கம்பெனிஸ் தான் அந்தந்த ஹேக்கிங் குரூப்போட தன்மையை பொறுத்து கொடுப்பாங்க. அப்படி 2010 அமெரிக்கன் செக்யூரிட்டி கம்பெனியான ஃபயரை கொடுத்த ஒரு பேர் தான் இந்த APT-27. இப்போ இந்த ரிமோட் வைரஸ் லடாக் மின்சாரத்துறையோட சிஸ்டத்தில் இருந்திருக்கு. அண்ட் எப்போ வேணாலும் சைனா நினைச்சா லடாக்கை இருளில் மூழ்கடிக்க முடியும். அப்போ தான் இந்தியாவோட சர்ட் டீம், அதாவது கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம், இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, லடாக் மட்டும் இல்லை, லடாக்கை சுற்றி இருக்கிற 7 ஸ்டேட் லோட் டிஸ்பேச் சென்டர்லையும் இந்த மாதிரி தாக்குதல் நடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்தியாவோட சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் சர்ட் டீம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஸ்பேம் மெயில் வந்ததையும் அது த்ரூ தான் இந்த ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதையும் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கான்ஸ்டன்டான ஒரு எஃபோர்ட் மூலம் இந்தியாவோட சைபர் செக்யூரிட்டி டீம் இந்த ஒரு தாக்குதல் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதை பற்றி அந்த டைமில் யூனியன் மினிஸ்டராக இருந்த RK சிங் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சைனாவோட எல்லா தாக்குதலையும் முறியடிச்சிட்டோம், ஒரு பவர் ஹப் கூட காம்ப்ரமைஸ் ஆகலைன்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சைனாவோட ஹேக்கிங் குரூப்பான APT-27 உருவாக்குன வைரஸ்ன்னு சொல்றது ஒரு ரிமோட் ஆக்சஸ் வைரஸ். ஸோ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதன் மூலம் அவங்களால இந்த ஒரு வைரஸை ஈஸியாக ட்ரிகர் பண்ணிக்க முடியும். ஆனால் அவங்க இது மாதிரி எதுவும் பண்ணலை. சைனாவோட பிளான் என்னன்னா, இந்தியாவோட பவர் ஹப் மொத்தத்தையும் ட்ராக் பண்ணி ஆகணும். மின்சாரம் எந்த வழியாக போகுது, எந்தெந்த ஸ்டேட்டில் எங்கெங்கே பவர் ஹப் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ட்ராக் பண்ணதுக்கப்புறம் ஒரு தாக்குதல் நடத்துறது தான் அவங்களோட திட்டமாக இருந்துச்சு. இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு முன்னாடியே சுதாகரிச்சிட்டாங்க. APT-27 மாதிரி APT-41, APT-1 சொல்லி பல விதமான ஹேக்கிங் குரூப்ஸ் நம்ம சைனாவில் வந்துருக்கு. அண்ட் இதில் பெஸ்ட் என்னன்னா, அந்த ஹேக்கிங் குரூப்ஸ் எல்லாத்தையும் ஸ்பான்சர் பண்ணுறது இந்த சைனீஸ் கவர்மெண்ட் தான். அவங்க தான் இவங்களை வளர்த்து ஆளாக்கி மற்ற நாடுகளுக்கு எதிராக சைபர் வார் பண்ண அனுப்புகிறாங்க. இந்த APT-27 ஒரு ஹேக்கிங் குரூப் இருக்குன்னு சொல்லி 2010 தான் தெரிய வருதுன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி APT-1 ஒரு ஹேக்கிங் குரூப் வந்து இருந்திருக்கு. அண்ட் அந்த APT-1க்கும் சைனாவோட அசுர வளர்ச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் ஒன்று இருக்கு. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். 2006 ஒரு சவுத் கொரியன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி ஒரு மெயில் ஒன்று வருது. அண்ட் அவங்களும் அந்த மெயிலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் அவங்களோட சிஸ்டமும் ஹேக் பண்ணப்படுது. அந்த டைம் பீரியடில் இந்த ஹேக்கப் பண்ணது APT-27 கிடையாது, APT-1 சொல்லப்படுற ஒரு சைனீஸ் கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஹேக்கிங் குரூப். சவுத் கொரியா மட்டும் இல்லாமல் இது மாதிரி பல நாடுகளை இவங்க இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி உளவு பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, மெக்கஃபின்னு சொல்லப்படுற ஒரு அமெரிக்கன் ஆன்டிவைரஸ் கம்பெனி இந்த APT-1 பற்றின ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்படி அவங்க ரிசர்ச் பண்ணும்போது தான் இந்த APT-1 சர்வர்ஸ் சைனாவில் இருக்கிறத அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சர்வருக்குள்ள அந்த டீம் எப்படியோ நுழைஞ்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது தான் உலக நாடுகள்லேருந்து திருடப்பட்ட பல டேட்டாக்களை அவங்க அதுக்குள்ள வந்து பார்க்குறாங்க. இந்த APT-1 எப்படியாவது பிடிச்சாங்கன்னு சொல்லி அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஆப்ரேஷன் வந்து பிளான் பண்ணுறாங்க. அண்ட் அப்படி அவங்க பிளான் பண்ண அந்த ஒரு ஆப்ரேஷனோட பேர் தான் ஆப்ரேஷன்
ஆப்ரேஷன் ஷேடி ரேட். ப்ரோ சைனா மற்ற நாடுகளோட டேட்டாவை எடுக்கிறதுல அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, அமெரிக்காவுக்கு சைனா மற்ற நாடுகளோட டேட்டாவை எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அவங்களோட டேட்டாவை எடுத்தது தான் அவங்க இந்த அளவுக்கு தூண்டி இருக்குன்னே சொல்லலாம். ப்ரோ கிளியராக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, அமெரிக்காவோட ஒரு ஏரோஸ்பேஸ் கம்பெனி தான் இந்த லாக்ஹீட் மார்டின். அவங்க F-35 சொல்லப்படுற ஒரு ஃபைட்டர் ஜெட்டை யாருக்குன்னு தெரியாமல் அவங்களோட ஆஃபீஸில் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க டிசைன் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு கேப்பில் சைனா ஷெங்யாங் FC-31 சொல்லப்படுற ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் ட்விஸ்ட் என்னன்னா, சைனா ரிலீஸ் பண்ண ஷெங்யாங் FC-31க்கும் அமெரிக்கா பொத்தி பாதுகாத்த அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட டிசைனும் சேமாக வந்திருக்கு. ஸோ இது கான்ஃபிடன்ஸாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு நல்லாவே புரியுது. ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது தான் லாக்ஹீட் மார்டினோட கம்பெனி சிஸ்டத்துலேயும் இந்த ஒரு ஹேக்கிங் குரூப் வேலையை வந்து காட்டியிருக்காங்க. ஒரு எலி மாதிரி ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே புகுந்து அதை வந்து அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒரு கம்ப்யூட்டர் எந்தெந்த கம்ப்யூட்டருடன் கனெக்டாக இருக்கோ அது எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுறது தான் இந்த ஒரு APT 1 ஃபார்முலா. அது மட்டும் இல்லாமல் அட்டாக் பண்ணி 5 நாளோ 5 வருஷமோ அந்த ஒரு கம்ப்யூட்டர் வந்து கண்டினியூஸாக கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. எந்த ஒரு டேட்டா அந்த ஒரு கம்ப்யூட்டருக்கு புதுசாக வந்தாலும் அதை எல்லாத்தையும் தூக்கி சைனாவுக்கு வந்து கொண்டு வாங்க. இந்த APT பின்னாடி இருக்கிறது யாருன்னு நமக்கு தெரிஞ்சாலும் அவங்கள நம்மளால வந்து பிடிக்க முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் திங் சைனா இதை சுத்தமாக ஒத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நாட்டுக்குள்ளே போய் சைனாவுக்கு தெரியாமல் அவங்கள பிடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் கூட. ஸோ இதன் காரணமாக தான் இது வந்து யாருமே ட்ரை பண்ணல. சைனா மாதிரி இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஹேக்கிங் குரூப் ஒன்று இருக்குது. அதில் சில நாடுகள் ஸ்பை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அண்ட் சில நாடுகள் அவங்களோட வெறுப்பை காட்டுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. போர்க்களத்தில் இறங்கிட்டா போறணும்னு இப்போ எந்த தேவையும் இல்லை. ஆனால் பயோவார் சைபர் வார்னு சொல்லி உலகம் போயிட்டே இருக்கு. அண்ட் அதே இருப்ப மக்களும் போரிட்டு தான் ஆகணும். இந்த வீடியோவில் APT ஹேக்கிங் குரூப் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இது மாதிரி கண்டென்ட்ஸ் உங்கள் மைண்டில் இருந்தால் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறொரு வீடியோவில் சூப்பரான ஒரு கனலை நான் மீட் பண்ணுறேன். டில் தென் இஸ் Sanath signing out. Bye.